நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் அப்படின்னா நம்மளுடைய தளபதி குடும்பம் நம்ம சொல்றோம். நன்றியை தெரிவிக்கின்றேன். வருக வருக என வரவேற்கின்றேன். தமிழக வெற்றி கழக மாவட்ட தலைவர் அந்த பூத்தில் இருக்கிற அந்த 5 பேர் 10 பேர் ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தான் இந்த தொகுதியில தேர்தலில் நிற்கிறாரு. அவர் இவ்வளவு நாளும் இதையெல்லாம் எங்களுடைய தளபதி ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் நற்பணி மன்றம் இயக்கமாக இப்போது கட்சியாக இருக்கிறது. இவரெல்லாம் அவர் செய்திருக்கிறார், சேவை செய்திருக்கிறார். எங்களுடைய தளபதி அவரை நிறுத்தியிருக்கிறார். அவர் இந்த குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் இவையெல்லாம் செய்வார். ஆகவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அப்போதுதான் எங்கள் தலைவர் தளபதி 2026 இலக்கை அடைய முடியும். ஆகவே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கு நீங்கள் சொன்னா ரைட்டு அப்படின்னு. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம விளையாட்டு விஷயமாக 2026 நம்ம நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. நம்ம உழைக்க வேண்டும், மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். அவர்களோடு நம்ம மக்களோட மக்களாக இருந்து நாம் பணியாற்றினால் மட்டும்தான் தளபதியோட இலக்கை 2026 தளபதி கண்டிப்பாக அந்த இலக்கை அடைவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. மிக விரைவில் கரூர் மாவட்டம் மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களுக்கும் தளபதி நேரடியாக மேலும் உங்களுடைய உழைப்பு கண்டிப்பாக வீணாகவும் விடமாட்டால் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து கொள்கிறேன். தளபதியுடைய வெறும் கரத்தை காட்டிய 127 வார்டு உறுப்பினர், 17 துணை பஞ்சாயத்து தலைவர், கவுன்சிலர் என்று வெறும் தளபதி படத்தை காமிச்சு நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் வந்தால் அனைத்து மாவட்டங்களிலும் நாம் வெற்றி பெறுவோம். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. 2026 தளபதி ஆகவே நீங்கள் எல்லோரும் உழைக்க வேண்டும். உங்களுடைய உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய குடும்பத்தை பாருங்க, தொழிலை பாருங்கள். அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்களுடைய உழைப்பை
நம்மளுடைய தளபதிக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும்.